ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இங்கிலீஷ் எப்படி ரீட் பண்ணதுக்குண்டான வீடியோஸ்லாம் மேக் பண்ணி பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து இங்கிலீஷ் எப்படி ரீட் பண்ணதுக்குண்டான வீடியோஸ்லாம் நிறைய மேக் பண்ணி போட்டுருக்குறோம். இப்போ வந்து சும்மா லேர்னிங் புக்ஸ் தான் பார்க்குறோம். சின்ன பசங்களோட புக்ஸ் மாதிரி இங்கிலீஷ் மீடியம் புக்ஸு அதெல்லாம் வந்து படித்து ப்ராக்டிஸ் பண்ணால் ட்ரைனிங் கொடுக்கலான்றதுக்காக வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே வந்து ஏபிசிடி ப்ரொனன்சியேஷன்லாம் வந்து எப்படி வரும் தமிழ் அப்படின்றத நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன். அதேமாதிரி அந்த ப்ரொனன்சியேஷன் மெத்தடில் தான் நான் ஒவ்வொன்றும் அந்த பேசிக்ஸ்லேருந்து தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். அந்த பேசிக்ஸ்லேருந்தே வாங்க, என் கூடவே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், படிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே பேசிக்ஸ் வேர்ட்ஸ்லாம் வந்து நிறைய போட்டிருக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அண்டு பி அப்படின்னு வந்து 2 லெட்டர் 3 லெட்டர் 4 லெட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு 4 லெட்டர் வரைக்கும் நான் நிறைய போட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து இது இடையில வரும். இப்போ பாருங்கள், ஐஎஸ் வந்து ஈஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு 2 லெட்டர் 3 லெட்டர் வந்து அந்த மாதிரி பேசிக்ஸான வேர்ட்ஸ்லாம் வந்து நிறைய கலெக்ஷன் பண்ணி நான் நிறைய வீடியோஸ் போட்டு முடிச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு சின்ன புக்ஸ்லாம் வந்து லேர்னிங் பண்ணலான்றதுக்காக இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப பேசிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. அதேமாரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியாக இருக்காது இங்கிலீஷ் படிக்க ஆசையாக இருக்குது, படிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஜிஓ கோ, நான் சொன்னேன் இல்லையா, ஜிக்கு வந்து கான்ற ப்ரொனன்சியேஷன், ஓக்கு வந்து ஓன்ற ப்ரொனன்சியேஷன். கோ, பிஏஎல் வந்து பால், கோ பால், கோபால். செட், ஐ, பிஇ வந்து பி, எல்ஓஎன்ஜி வந்து லாங், எல்ஓஎன் வந்து லா, எல்ஓ லா, என்ஜி வந்து இன்னு, இக் லாங். ஓகேவா? பி லாங், பிலாங். டு ஏ FA fa, MME LYL family. Of FIFE SHER ஷர் ஃபிஷர். ஃபோக், இந்த இடத்துல வந்து எல் என்ன ஆகுது பாருங்கள், நல்லா கவனிப்பிச்சு பாருங்க. ஒரு இடத்துல நான் சொல்கிறதெல்லாம் நல்லா நோட்ஸ் பண்ணிட்டே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? எல் வந்து இந்த இடத்துல சைலண்ட் லெட்டராக மாறிடும். ஓகேவா? FOLK ஃபோல்க்குன்னு படிக்கக்கூடாது, ஃபோக். ஓகேவா? அந்த மாதிரி தான் படிக்கணும். WEV LIVE live near the sea. LAR லார். ஜிக்கு வந்து இஜ்ஜுன்ற ப்ரொனன்சியேஷன், இ வந்து சைலண்ட் லெட்டர் லார்ஜ். ஓகேவா? வாட்டர், BO பா, DYD பாடி. சி வாட்டர் இஸ் சால், SAL சால், TYT சால்ட்டி. வி கெட் salt from the sea. Plants, ip la in, plant it is plants. Fishes, fishes. அப்புறம் வந்து இங்கே பாருங்கள், TUR டில் அப்படி இட்டில் அப்படின்னு சொல்லும்போது டி இல்லை இட்டில் அப்படின்ற ப்ரொனன்சியேஷனில் சொல்லும்போது டில், டர்டில். இ வந்து சைலண்ட் லெட்டர், இஸ் டர்ட்டில்ஸ். ஓகேவா? அதை கொஞ்சம் ஸ்டைலாக சொல்லும்போது டர்ட்டில்ஸ் அப்படின்னு சொல்லணும். பி வந்து இப்பு, RAW வந்து ரா, எனக்கு வந்து இன்னு, எஸ்க்கு வந்து இஸ் ப்ரான்ஸ். ஓகேவா? அடுத்தது வாங்க, DOL டால், PH. நான் இதுக்கு முன்னாடி இதையும் நான் சொல்லியிருக்கேன், அதேமாரி இதையும் நோட்ஸ் பண்ணிக்கோங்க. PH அப்படின்றது எஃப்னோட ப்ரொனன்சியேஷன் நிறைய இடத்துல வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதேமாரி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த எலிஃபெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து PH தான் வரும். பட் ஆனால் நம்ம சொல்கிறது வந்து PH போட்டால் எலிஃபேண்ட்டுன்னு சொல்கிறோம். வாயில் ப்ரொனன்சியேஷன் வந்து எஃப்ன்ற ப்ரொனன்சியேஷன் வரும். அந்த மாதிரி PH போட்டால் இந்த இடத்துல என்ன ப்ரொனன்சியேஷன் வருது, எஃப்ன்ற ப்ரொனன்சியேஷன் வரும். ஓகேவா? DOL டால், PHIN ஃபின். ஓகேவா? டால் ஃபின், எஸ் டால்ஃபின்ஸ். ஓகேவா? அண்டு crabs live in the sea. We go fishing in the sea using fishing boats called, இங்கே பாருங்கள், CA கா, TA டா கட்ட, MA மா, RAN ரன், இஸ். ஓகேவா? கட்ட மர இன் மரன், கட்டமரன் இஸ் கட்டமரன்ஸ். இந்த கட்டமரம் கப்பல் செய்வாங்க பார்த்தீங்களா, கட்டமரம்னு சொல்லிட்டு அதை தான் வந்து சொல்கிறாங்க, அதுதான் வந்து அது போட்டிருக்குறாங்க. அதில் வந்து தமிழோட அர்த்தம் வந்து இதுதான், இங்கிலீஷில் எப்படி எழுதுகிறோம் அப்படின்ற மாதிரி அதையும் இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். கட்டு மரம், KA கா இட்டு கட்டு, TU2 கட்டு,
எம்எம் ஆர்ஏ ரம் ஆர்ஏஎம் ரம் கட்டு மரம் ஓகேவா அண்டு ஃபிஷிங் நெட்ஸ். ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இங்கிலீஷ் ரீட் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 100% கேரண்டியான வீடியோ, கேரண்டியான சேனல், ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியுன்ற நம்பிக்கையை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஓகே தேங்க்யூ.